Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயத்துல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய பொட்டுக்கடலை சட்னி. அதுவும் தேங்காய் இல்லாம பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சீரகம் தலை தட்டி எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு, 2 கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும். 50 கிராம் பொட்டுக்கடலை, இந்த எண்ணெயில் ஒரு 2 வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்து ஒரு 2 வதக்கிப்போம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்சியை வாஷ் பண்ணி கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிச்சு கொட்ட வேண்டியது தான் பாக்கி. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, 2 மிளகா. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிச்சதை இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பொட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.